என் தங்கப்பிள்ளையே, நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து நின்ற ஒரு உதவி நாளை உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற இந்த ஆண் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இவர் யார்? இவரிடமிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போவதற்கான காரணம் என்ன? உன்னை சுற்றி நடக்கப் போவது என்ன என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இந்த வராகி ஒருவரை அடையாளம் காட்டுகிறாள் என்றால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்று அம்மா பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த ஆண் உன் வீட்டிற்கு அருகில்தான் இருக்கிறார் என்று நான் சொல்லும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்க கூடாதல்லவா? எந்த நிலையிலும் இதனை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? உன்னோடு உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்து சொல்ல வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் முழுமையிலும் உனக்கான நம்பிக்கையும் உன்னை சுற்றி வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நீ இருந்து இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே உண்மை. இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியை உன் கைகளில் ஒப்படைக்கும் இந்த நேரம் என் குழந்தை, இதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் உனக்கு சொல்வது என்னும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கான நல்லது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே நம்மை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை நாம் என்னவென்று சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன் நடக்கிறது? எதனால் நடக்கிறது? நம்மை தேடி வருவது என்ன என்பதனை எல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல உதவிகள் உனக்கு கிடைக்கும் இந்த காலம் உனக்கான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். அம்மா இந்த நேரம் உன்னை தேடி வந்ததற்கு என்ன காரணம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் உன்னோடு உடனிருந்து சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம். உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். உடனிருக்கும் ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கான நேரங்களை என்னவென்று நான் வகுத்து கொடுக்கும் இந்த காலம் இனி எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க உனக்காக எல்லா நன்மைகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் முன்வந்து நிற்கிறேன் என்பதில் உனக்கு எந்த வகையிலும் சந்தேகம் இல்லை அல்லவா? எதையுமே உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வருவாள் என்பதிலும் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ வருந்த வேண்டாம். இதற்கு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நிலையிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ சிந்திக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்தது, இனி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்திராத பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுத்திருக்கின்றேன். நீ யோசித்து பார்த்திடாத பல நம்பிக்கைகளை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உன்னை சுற்றிலும் நான் உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்றும் உன் அம்மா
நான் சொல்லி இருக்கின்றேன். எப்பொழுதுமே இன்னொருவரிடமிருந்து ஒரு உதவி தனக்கு வேண்டும் என்று நினைக்காமல் எந்த உதவியையும் நாம் மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாயானால் உனக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைப்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய். இது போன்ற நிலைகள் நமக்கு வாய்க்கவில்லை என்பதுதானே உன்னுடைய வருத்தம். நாம் விரும்பியது போல எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதானே உன் வருத்தம். இதையெல்லாமும் இனியும் நீ யோசித்து வருந்த வேண்டாம். இதையெல்லாமும் இனியும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த வராகி உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று கணித்து விடப் போகின்றாய். தேவையில்லாதது எல்லாமும் உன்னை தேடி வந்து அவமானப்படுத்தியது போதும். இனிமேல் உனக்கு என்ன தேவையோ அது மட்டுமே உன்னை தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு கிடைக்கும். நாம் விரும்பியது போல எல்லாமுமே நமக்கு நடக்கும். நம்முடைய தேவைகள் என்னவென்று இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு உதவி கிடைக்க பெற்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூழ்நிலைகள் மாற்றமடையும் என்றால் அந்த உதவியை உனக்கு செய்து கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த உதவியை உனக்கு நடத்தி கொடுப்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படித்தான் உனக்கான ஒவ்வொரு உதவிகளையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் என்னவென்று உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்திட முடிவு செய்து விட்டேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சூழ்ந்து நின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு வேண்டுமானால் பதில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பதிலை என்னால் உனக்கு கொடுக்க முடியும் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வினை என்னால் கொடுக்க முடியும் அல்லவா? அப்படிப்பட்ட உன் தாயை நீ சந்தேகப்படலாமா? உன் வாழ்க்கையின் மீது முழுமையான அக்கறை கொண்டவள் இந்த வராகி நான் அல்லவா? உன் வாழ்க்கையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவள் இந்த தாய் நான் அல்லவா? நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து உன் வாழ்க்கையை நீ நல்வழிப்படுத்துவாய் என்பது நான் அறிந்தது. ஆனால் இங்கு நடப்பது எல்லாமும் நீ எதையோ சிந்தித்து எதையோ யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றியிருந்து நீ கொடுக்கின்ற வேதனைகளைத்தான் அதிகமாக நினைக்கின்றாய். இதையெல்லாமும் நீ தாண்டி செல்ல வேண்டும். இதையெல்லாமும் நீ கடந்து வர வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக நீ யோசிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கு எல்லா நிலையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த தருணங்கள் அத்தனையிலும் நமக்கான சந்தோஷங்கள் நம்மை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து நமக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து நாம் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நம்முடைய நம்பிக்கையை நாம் தொலைக்கக்கூடாது. எல்லா நேரமும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். வராகி சொல்வது போல நீ இப்பொழுது கேட்ட உதவி அல்ல, பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அந்த உதவியை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதவியை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையும் தாண்டி எதையும் நினைத்து நீ யோசிக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ மறக்காதே. வராகியானவள் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராதது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாமும் போதும். இனி உனக்காக
நான் ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நிறுத்துவேன். ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நான் சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நிலைகளையும் நீ என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நான் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்ட நிலைகள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தினால் அழிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. அதுபோலத்தான் உனக்கும் இப்படித்தான் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் அதை மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். யார் நினைத்தாலும் அதில் எப்படிப்பட்ட ஒரு நிலைகளையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது நடக்க வேண்டி, உனக்கான சந்தோஷம் கிடைக்க வேண்டி, எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மிக பெரும் சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் இந்த நேரம். இனி உன்னோடு உடன் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் எந்த விஷயங்களிலும் எந்த ஒரு துன்பங்களையும் உனக்கு கொடுத்து விடுவதில்லை. உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்காக உடனிருந்து சொல்லித்தரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உதவி இப்பொழுது உனக்கு கிடைக்கும். இந்த சூழ்நிலை உனக்கான வெற்றியை அங்கே உன் கைகளில் ஒப்படைக்கும். இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் உச்சம்தான். நீ நினைத்தால் இனி எதையுமே நீ யோசித்து வருந்த மாட்டாய். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் நம்பிக்கையும் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கான தருணங்கள் உன்னை எப்படியெல்லாமோ மாற்றத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எந்த காலகட்டத்திலும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் துன்பங்கள் வர அனுமதிக்க கூடாது. மேலும் மேலும் உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, முதலில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காயங்களை அதிகமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கலாம். இதிலிருந்து உனக்கு நல்லதை நடத்த வரக்கூடிய இந்த நேரம் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான துன்பங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த வேளை இனி எந்நாளும் உனக்கு நம்பிக்கையின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி வரக்கூடிய இந்த காலம் உனக்கு ஆச்சரியங்களை தரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறார் ஒருவர் என்று நான் சொன்னேன் அல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு நபர்தான் உனக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது ஓடி வந்து உதவி செய்வார். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது வேடிக்கை பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் நாளைய தினம் இவர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலும் இவர் உனக்காக செய்யக்கூடிய அந்த உதவியும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமைப்படுத்தும். அருகில் இருக்கின்றவர்கள் நமக்கு எப்பொழுதும் ஒரு கஷ்டம் என்றால் எட்டிக்கூட பார்க்க மாட்டார்கள் என்று நீ நினைத்திருந்தாய். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் உன்னை தேடி வந்து உன்னிடமிருந்து ஒரு உதவியை பெறுவதற்கு யோசித்து கொண்டிருந்த நேரம் இப்பொழுது உனக்காக
உன்னுடைய நன்மைக்காக உன்னை தேடி வரப்போகிறார்கள். இதற்கு எல்லாம் ஒரு காரணம் உண்டு. உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு தெய்வம் இவர்களினுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டாய். அந்த உண்மையான மனிதர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. உண்மையானவர்கள் யாரென்று உனக்கு நான் சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து என் பிள்ளை நீ இனிமேலும் கலங்கக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஆண் தெய்வம், அதாவது அது கருப்பண்ணசாமியாக இருக்கலாம், விநாயக பெருமானாக இருக்கலாம், முருகப்பெருமானாக இருக்கலாம், அல்லது சுடலை மாட சுவாமி என்று நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வங்களில் யாராவது ஒரு ஆண் தெய்வமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆண் தெய்வம்தான் இந்த காரியத்தை செய்கின்றது. உன் வீட்டை சுற்றியிருந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்களினுடைய மனநிலையை எல்லாம் மாற்றி அமைத்து உனக்கான நல்லதை செய்யக்கூடியவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க இவர்கள் வருகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் சந்தோஷம் என்னவென்று நிலையாக புரிய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வருகின்ற பொழுது உனக்கு கிடைக்கும் எல்லா சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலத்தான் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் கண்டுகொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் வரக்கூடிய இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை உருவாக்கி தருவதை நீ இல்லை என்று மறுக்க முடியாது. எதுவும் நடக்கவில்லை, எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்ன உன்னுடைய வாயாலேயே எல்லாவற்றையும் சரியாக பெற முடியும் என்று நீ சொல்வாய். நாம் மனது வைத்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீயே ஒத்துக்கொள்வாய். உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உன்னை வாழ வைக்கும் இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளை எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. என்னாலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கட்டும். சுற்றியிருந்து உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் இந்த தாயின் அன்பு உனக்கு ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நிலைநிறுத்த வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி இருக்கும் வரை என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுப்பதை எந்த நிலையிலும் நீ கைவிட்டு விடவும் செய்யாது. நல்லது நடக்க வேண்டும், நம்பிக்கை உனக்கு பிறக்க வேண்டும் என்று நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ நடந்து கொள்வது உண்மை என்றால் இனி எந்நாளும் உனக்கு நல்லது நடப்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகளை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளது உள்ளபடி உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கு நல்லதை நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எப்பொழுதும் போல நம்மை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையை விட்டு விலகினாலும் நமக்கான நல்லது நம் முன்னால் நமக்கு கிடைத்தாலும் போதும். அதுவே உனக்கான ஆனந்தம் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் உன்னை சுற்றி உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களின் மனநிலையை மாற்றி அவர்களால் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது. இவர்களா இப்படி மாறினார்கள் என்று நீ நினைக்கும்படி இந்த வாழ்க்கையில் நல்லதை இவர்கள் செய்ய போகிறார்கள் என்றுதான் உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.